பொதுவாவே வானத்துல பறக்கிற அந்த பறவைய பார்த்து நாமளும் இதே மாரி பறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சது உண்டு. ஆனா உண்மையாலுமே ஒரு மனிதன் வந்து ஒரு பறந்த ஒரு விஷயம் ஒரு வரலாற்றிலே மிக ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுதுங்க. அது யாருன்னா, இவர் தான் வந்து அப்பாஸ் ஐபிஎன் ஃபினான்ஸ் அப்படிங்கிறவர் தான் வானத்தில் முதலாக பறந்த ஒரு மனிதனா பார்க்கப்படுது. இந்த அப்பாஸ் இவரு. எப்படி இவரு வானத்துல பறந்து காமிச்சாரு அப்படின்னா, அதாவது இந்த கழுகு இறக்கைகள், இந்த மூங்கில் குச்சிகள் வச்சு, இந்த பட்டு துணிகள்லாம் வச்சு இத வந்து ஃபிட் பண்ணி, இதுக்கு தகுந்த மாரி பறக்கிற அளவுக்கு ரெக்க மாரி இந்த கழுகு ரெக்க மாரி ஒரு உருவாக்கியிருக்கிறாரு இந்த ஒரு மிஷின. அதுக்கப்புறம் இந்த மிஷின வந்து நம்ம உடம்புல பொருத்தி அவர் என்ன பண்ணிக்கிறாரு, மலை உச்சியில இருந்து கீழ குதிச்சுக்கிறாருங்க. ஒரு 10 நிமிஷமா பறந்திருக்கிறாரு அப்பாஸ் அவர்கள். அதுக்கப்புறம் அவர் தரையிறங்க எப்படின்னு தெரியாம கீழ விழுந்துட்டாருங்க. கீழ விழுந்ததுனால பலத்த காயமடைஞ்சு இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்ப இருக்கிற நிலைமையில வந்து கைவிடப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் கழிச்சு இதே ப்ராஜெக்ட் வந்து சக்சஸா முடிச்சிருக்கிறாரு அப்பாஸ் அவர்கள். இது மட்டும் இல்லைங்க, பல பன்முகத்தன்மைகள்லாம் கொண்டிருக்கிறாரு அப்பாஸ் அவர்கள். 800ஆம் ஆண்டுகளை வந்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு இந்த வரலாற்றை இடம் பிடிச்சவர் தான் இந்த அப்பாஸ் அவர்கள். மட்டும் இல்லாம இயந்திரங்களை வந்து ஒரு இயந்திரங்களை வந்து உடைச்சி அதை பிரிச்சு எடுத்து மறுபடியும் சேர்த்ததுல பயங்கரமான ஒரு கை சேர்ந்தவராக பார்க்கப்படுதுங்க இந்த அப்பாஸ் அவர்களை. இப்படிப்பட்ட இவருக்கு வந்து நிலவுல ஐபிஎன் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குங்க, ஒரு பள்ளத்தாக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்குங்க நிலவுல. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தனது 70வது வயசுல தான் இந்த ஒரு பறவை இயந்திரத்தை கண்டுபிடிச்சாருங்க அப்பாஸ் அவர்கள்.